Hello friends, 7th standard science-க்கான half-yearly exam original question paper ஆல்ரெடி நம்ம தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் மூணுக்கும் அப்டேட் பண்ணது உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரியே நீங்கள் சயின்ஸுக்கு ஃபஸ்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா 10 ஒன்வேர்டு கொடுத்துருக்காங்க. இந்த 10மே புக் பேக் மட்டும்தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துருங்க. அதனால் புக் பேக் ஒன்வேர்டு எல்லாத்தையும் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா நீங்கள் 10 ஒன்வேர்டு மட்டும் இல்லை, பின்னால் இருக்கக்கூடிய அந்த 2 மார்க் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அந்த 2 மார்க்லையும் பார்த்தீங்கன்னா தெரியும். கொஸ்டின் நம்பர் 12 மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. Clinical thermometer, normal thermometer of human body, heat, boiling point of water. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் 2 மார்க்கில் தான் இங்கே கேட்டிருக்காங்க. அதேமாதிரி வாட்டர் பைப் எலக்ட்ரிக் கரண்ட், இந்த fill in the blanks இருக்கு இல்லையா, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸு, fill in the blanks இது எல்லாமே உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்பாங்க. அப்படிங்கிறனால ஒன்வேர்டு எல்லாத்தையும் தரவு பண்ணிங்கன்னா நீங்கள் 12 ஒன்வேர்டு மட்டும் இல்லாமல் 5 2 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம். அது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய கேள்வியில் இம்பார்ட்டன்ட் எது அப்படிங்கிறது, இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டுமே உங்களுக்கு 100% போதும். அதுவும் கொஸ்டின் நம்பர் 15ல் இருக்கக்கூடிய நேம் த டிவைஸ் யூஸ்டு இன் ஜென்ரேட் எலக்ட்ரிக், அது இருக்கு இல்லைங்களா, அது அடுத்து ஸ்டேட் நியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பீரியாடிக் சேஞ்சஸ், அது பார்த்தீங்க அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இவ்வளோ தான் இருக்குது. உங்களுக்கு செகண்ட் டைமில் பாடம் கம்மி அப்படிங்கிறனால இது மட்டும்தான் இருக்குது. அதுமாதிரி ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா இன்னொன்று அந்த கொஸ்டின் நம்பர் 9ல் இருக்கக்கூடிய பீரியாடிக் சேஞ்சு கிவ் யூ ரீசன் இருக்கு இல்லையா, அந்த ரீசனிங் கொஸ்டினும் உங்களுக்கு 2 மார்க்கில் தான் கேட்குறாங்க. அப்படிங்கிறனால 100% உங்களுக்கு இந்த ஹாஃபலி எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இதோட டவுன்லோட் லிங்க் டைரெக்டாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா 5 மார்க் கொஸ்டின் இதில் இருக்கக்கூடியது மட்டுமே உங்களுக்கு போதுமானது. கொஸ்டின் நம்பர் 33ல் அனிமல் செல் அண்ட் லேபிளிட் இருக்கு இல்லைங்களா, அதேமாதிரி பிளான்ட் செல் லேபிளிட் இது எல்லாத்தையுமே ஒரு தடவை தரவு பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நமக்கு கொஸ்டின் பேப்பரே இருக்குது. அப்படிங்கிறனால இது மட்டும்தான் கேட்டாகணும். 100% நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய கேள்விகள் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டைரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.